ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த துணி நன்றாக உழைக்கும் போல் தெரிகிறது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, திஸ் ஃபேப்ரிக் சீம்ஸ் டியூரபிள். திஸ் ஃபேப்ரிக் சீம்ஸ் டியூரபிள். காலணிகள் அலமாரியின் கீழ் உள்ளன. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, the shoes are under the shelf. The shoes are under the shelf. அவள் என் பணத்தை திருடியதாக நான் ஒருபோதும் சொல்லவில்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, I never said she stole my money. I never said she stole my money. காலை 6 மணி அளவில் அவர் வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு சரியான நேரத்திற்கு சென்றார். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, he left his house at 6 in the morning to be on time for his office. He left his house at 6 in the morning to be on time for his office. அவர் தற்செயலாக டிக்கெட்டை தனது வீட்டில் விட்டு சென்றதால் அவர் தனது ரயிலை தவறவிட்டார். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, he missed his train because he had accidentally left his ticket in his house. He missed his train because he had accidentally left his ticket in his house. அவருக்கு ஏற்கனவே ஒரு வாரமாக தெரியும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, he had known about it for a week already. He had known about it for a week already. என் அம்மா ஒரு நாளைக்கு 2 முறையாவது எங்கள் மேசைகளையும் அலமாரிகளையும் சுத்தம் செய்வார். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, my mother cleans our tables and shelves at least twice a day. My mother cleans our tables and shelves at least twice a day. சாலையின் இருபுறமும் போக்குவரத்து நெரிசல் உள்ளது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, there is a traffic jam on either side of the road. There is a traffic jam on either side of the road. எனது பழைய சாக்ஸில் ஓட்டைகள் இருந்ததால் அவற்றை வெளியே எறிந்தேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, I threw out my old socks because they had holes in them. I threw out my old socks because they had holes in them. நான் நேற்று இரவு ராமன் வீட்டில் தங்கியிருந்தேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, I was staying at Ram's house last night. I was staying at Ram's house last night. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.